Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. என்ன டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா கொள்ளு சாதம். இதுதான் பாருங்கள் எப்படி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குன்னு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பச்சை அரிசி ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. 1 கப் பச்சை அரிசிக்கு 1/2 கப் கொள்ளுங்க. ஆனால் கொள்ளு வந்து நீங்கள் 8 hours ஊற வைக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், 1 கப் பச்சை அரிசிக்கு 1/2 கப்பு கொள்ளை வந்து 8 hours ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தேங்காய், கேஷ்யூ நட்ஸு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, அந்த கொள்ளு நம்ம 8 hours ட்ரெயின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம வாட்டர்லாம் வெளில எடுத்துட்டு இந்த பச்சரிசியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். ஆக்சுவலாக அந்த கொள்ளு நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசியும் ஒரு 1 hour ஊற வச்சுட்டோம். அதனால வந்து நீங்கள் அதை அப்படியே செட் அசைட் பண்ணி வச்சுட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம வந்து ப்ரெஷர் பேனில் குக் பண்ண போகிறோம். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டுங்க. பாருங்கள், ஃபண்டாஸ்டிக்காக அப்படியே இதாகிட்டு வருது பாருங்கள், தெரிச்சு ஓடுது பாருங்கள். அந்த அடுத்தது வந்து நான் ஆட் பண்ணது வந்து வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு அடுத்தது வந்து உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் ஆட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு. இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் நீட்டாக அப்படியே சாட்டே பண்ணுங்க. ஸோ இதை சாட்டே பண்ண பிறகு அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சிவப்பு மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சிவப்பு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சீரகம், சாஃப் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறேங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 3-4 பச்சை மிளகா அப்படியே சின்னதாக வெட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டிருப்பேங்க. அது போட்ட பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தது வந்து பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி நம்ம வந்து ப்ரெஷர் பேனில் நல்லா ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். என்னவா இருந்தாலுமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதாவது வந்து அந்த பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா சாட்டே பண்ண பிறகு தான் நீங்கள் கடைசியாக வந்து தக்காளியை ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் சாட்டே பண்ண பிறகு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிறது தான். ஏன்னா தக்காளியை வந்து அதிக நேரம் சாட்டே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா கடைசியாக தேங்காயும், கேஷ்யூ நட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண மறுபடியும் அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அது எண்ணெயோட நல்லா செட்டில் டவுன் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகும் எண்ணெயோட. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம அந்த கொள்ளும் பச்சரிசியும் நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இது எவ்வளோ கப் தண்ணின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 கப் அரிசிக்கு நம்ம ஒரு 2 கப் தண்ணி விட்டுருப்போம் இல்லையா, அதுவே போதும். ரெண்டாவது வந்து இது எல்லாமே நல்லா முங்கிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி முங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக மறந்துடாதீங்க, உப்பு எப்பவும் சொல்கிறாப்ப தான் நம்ம வீட்டில் பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். உடம்புக்கு ஏதோ நல்லதுன்னு சொல்கிறாங்க, தெரியல. அடுத்தது வந்து நான் ஆட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பார் பொடிங்க. சாம்பார் பொடி வந்து ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக கொள்ளு வச்சு நம்ம கொள்ளு சாதம் செய்கிறோங்க. கொள்ளு பிரியாணி கூட செய்யலாம். அப்போ நீங்கள் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. அரிசி வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸோட ட்ரை பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ப்ரெஷர் பேன் மூடிடுங்க. ஸ்டீம் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த அரிசிலாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு, மூடின பிறகு, ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வைங்க. ஒரு 4 விசில், ஒரு 20 நிமிஷம் கழிச்ச பிறகு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக்கான கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்க. இது வந்து கொள்ளுங்கிறது வந்து ஹார்ஸ் கிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு பருப்பு வகைன்னு தான் சொல்லணும். அற்புதமான ஒரு டிஷ்ஷுங்க இது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைசியாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு மறுபடியும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கொள்ளு சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னுடைய பார்ட் 2 நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போடுறேன். எள்ளு தொகையில் அதுதான் நம்மளுடைய அடுத்த டிஷ்ஷு. ஸோ மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.